بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد வார்த்தைகளில் சிறந்தது ஏக இறைவனுடைய இறைவேதம் அல் குர்ஆனின் போதனைகள் என்றும் வழிமுறைகளில் சிறந்தது சத்திய மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு போதிப்பதற்காக வேண்டி இறைவனினால் இறுதியாக அனுப்பப்பட்ட இறை தூதர் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிச் சென்ற வழி நேரான வழி என்றும் இஸ்லாத்தின் பெயரால் மார்க்கத்தினுடைய பெயரினால் வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் என்று உருவாக்கப்பட்ட கர்மங்கள் எல்லாம் வழிகேடு என்றும் அத்துணை வழிகேடுகளும் உங்களை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஜும்ஆ உரைகளின் போதும் ஏனைய மார்க்க விளக்க நிகழ்வுகளின் போதும் மனித சமூகத்துக்கு நினைவூட்டியதை இன்றைய ஜும்ஆவுடைய தினத்திலே நினைவூட்டியவனாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளையெல்லாம் நமக்கு மார்க்கமாக காட்டினார்களோ கற்பித்து தந்தார்களோ அவைகளை எடுத்து நடக்குமாறும் எவைகளை விட்டு விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எச்சரித்தார்களோ அவைகளை விட்டு விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறும் முதலாக அடியாருக்கும் அப்பால் அடியார்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்தவனாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹினுடைய நல்லடியார்களே, இது போன்ற பிம்பர் மேடைகளில் சொல்லப்படக்கூடிய விடயங்கள்
குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் தெளிவாக நமக்கு சொல்லப்படுமேயானால் அவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதோடு மாத்திரம் விட்டுவிடாமல் இந்த சத்திய கொள்கையை நமது அடுத்த சகோதரர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைய ஹுத்பாவில் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நபிகளாரை நேசிப்பதில் வரம்பு மீறலாமா என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த தலைப்பை பொறுத்தமட்டில் ஒரு ஜும்மாவில் சகல செய்திகளையும் பேசிவிட முடியாது. என்றாலும் சுருக்கமாக ஒரு சில செய்திகளை உங்களோடு இன்றைய தினம் பகிர்ந்து கொண்டால் அது பிரயோசனமாக இருக்கும் என்ற அடிப்படையில் ஒரு சில செய்திகளை தொகுத்து கொண்டு வந்திருக்கிறேன். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சொல்லப்படக்கூடிய விடயங்களை நாமும் பின்பற்றி நமது உறவுகளுக்கும் அந்த செய்திகளை சொல்லி நாள மறுமையில் வெற்றியாளர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் மாற்றுவானாக என்ற இனிய பிரார்த்தனையோடு நபிகளாரை நேசிப்பதில் வரம்பு மீறலாமா என்ற அந்த ஒரு கேள்விக்கு வரம்பு மீறி நேசிப்பது தான் கூடாது. நபிகளாரை நேசிக்கலாமா என்றால் நேசிக்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஒரு இறுதி நபியாக, ஒரு உண்மை நபியாக, குர்ஆனுக்கு விளக்க உரை செல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினான். என்றாலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது ஒவ்வொரு முஸ்லிம் முஃமின்கள் மீதும் கடமையாகவும் கடப்பாடாகவும் இருக்கிறது. ஆனால் அந்த நேசத்தை நபிகளார் சொல்லாத அடிப்படையில், பித்அத்தான வழிமுறைகளில், நபிகளார் காட்டாத வழிமுறைகளில் நபிகளாரை நேசிக்கிறோம் என்ற போர்வையில் வரம்பு மீறி நேசிக்கலாமா என்று கேட்டால் நேசிக்க முடியாது. அதுக்கு பல சான்றுகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக முடியுமான அளவு உங்களுக்கு முன்வைக்கிறேன். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தமட்டில் இந்த உலகத்தில் ஒரு சாதாரண மனிதனாகத்தான் பிறக்குகிறார்கள். பிறக்குகின்ற நேரத்திலேயே தன்னுடைய தந்தையை இழக்குகிறார்கள். பிறந்து 6 வருடத்துக்கு பின்னால் தாயை இறக்குகிறார்கள். தந்தையையும் தாயையும் இழந்து ஒரு அனாதையாக வளர்ந்து வந்தவர்கள் தான் முஹம்மது என்று சொல்லுகிற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் சிறு வயதிலே இருந்தே நல்லதொரு அஹ்லாக்குடைய ஒரு குழந்தையாக, நல்லதொரு பண்பாட்டுள்ள ஒரு சிறுவனாக வளருகிறார்கள். எந்த அளவுக்கென்றால் அந்த சமுதாயத்திலே வாழ்ந்த மக்கள் எல்லாம் முஹம்மது என்று சொல்லுகிற அந்த சிறுவனுக்கு நற்சான்றிதழ் வழங்கக்கூடிய அளவில் அல் அமீன் அஸ்ஸாதிக், உண்மையாளர், அல் அமீன் நம்பிக்கையாளர் என்று போற்றக்கூடிய அளவில் நம்பிக்கையோடும் நாணயத்தோடும் வளருகிறார்கள். தாயையும் தந்தையையும் இழந்த நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த உறவுகளே, இதில் பல படிப்பினைகள் இருக்குது. இன்னைக்கு ஒரு உம்மாவையும் வாப்பாவையும் இழந்த ஒரு பிள்ளை நல்ல பண்பாட்டோடு சமுதாயத்தில் வளருகிறார்களா என்று கேட்டால் அது கேள்விக்குறி. ஏன்? உறவுக்காரர்கள் அன்போடும் பாசத்தோடும் உம்மா இல்லாத பிள்ளை, வாப்பா இல்லாத பிள்ளை அப்படின்னு இரக்கத்தோட வளர்ப்போம். அதனால சில நேரம் மார்க்கத்தை விட்டும் தூரமாக வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சமுதாயத்திலே பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாப்பாவையும் உம்மாவையும் இழந்தாலும் அழகிய வளர்ப்பு முறையிலே தான் அவர்கள் அந்த தேசத்திலே வளருகிறார்கள். ஹதீஜா அம்மையார் ஒரு பணக்கார சீமாட்டி, எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிற சம்பவம் தான். சுருக்கமாக இந்த தலைப்புக்குள்ள வந்ததாக தொட்டு செல்லுகிறேன். அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வேண்டி வியாபார நோக்கத்தோடு சாம் என்று சொல்லுகிற சிரியா, தற்பொழுது இருக்கிற சிரியா நாட்டிற்கு வியாபாரத்துக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். போகக்கூடிய நேரத்தில் அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது
வெறுமனே 12 வயது. 12 வயதும் 2 மாதங்களும் 10 நாளும். எங்க போறாங்க? சிரியாவுக்கு போறார்கள் வியாபார நோக்கத்தோடு. கதீஜா அம்மையார் அவர்களுடைய பொருளாதாரத்தை வியாபாரத்துக்காக வேண்டி சாமான்களை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். வியாபாரத்தை சாம்ராஜ்யத்தில் அங்கே அதாவது முடித்துவிட்டு சிரியாவில் முடித்துவிட்டு வழி திரும்புகிற நேரம் பாதிரியார் ஒருவரை சந்திக்குகிறார்கள். புகைரா என்று சொல்லுகிற ஒரு பாதிரியாரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்குகிறார்கள். இந்த பாதிரியார் யார்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் 500 வருடங்களுக்கு முன்னால் வந்தவர்கள் தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாவுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தூரம் எவ்வளவு? 500 வருடம். அந்த 500 வருடத்துக்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பைபிள், அவர்களுடைய அந்த வேத நூலில் முஹம்மது என்று சொன்னால் யார்? இறுதியாக வரக்கூடிய நபி யார்? அவர் எப்படிப்பட்டவர் என்ற பாடத்தை அந்த பாதிரியார் புகைரா என்று சொல்லுகிறவர் படித்திருந்தார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்தை கொடுக்கிறார்கள், பகல் போசனத்தை கொடுக்கிறார்கள், சாப்பாட்டை கொடுத்துட்டு அந்த அறிகுறி அவர் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வேதத்திலே படித்த அறிகுறியை கண்டுகொள்ளுகிறார்கள். அது அப்படியோ அச்சொட்டாக முஹம்மதிடம் காணுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சி விருந்த கொடுத்துட்டு சொல்றாங்க, ஹாதா சய்யிதுல் ஆலமீன், இவர் இந்த உலகத்தாருக்கு ஒரு தலைவராக இருக்கிறார். ஹாதா யபஅசுல்லாஹுர் ரஹ்மானுல் லில் ஆலமீன், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதராக இவர் இருக்கிறார் என்று அந்த பாதிரியார் புகைரா என்று சொல்லுகிறவர் அந்த அறிகுறிகளை வைத்து நபிகளாருடைய கையை பிடிச்சி அந்த வார்த்தையை சொல்லிட்டு வந்தவர்களிடத்தில் சொல்லி அனுப்புகிறார், இவர் ஒரு இறை தூதராக இருக்கலாம், இவரை பத்திரமாக பாதுகாப்பாக அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த முன் அறிவிப்பு அதாவது பைபிளில் ரிக்வேதம் என்று சொல்லுகிற அந்த கிதாபில் அந்த புத்தகத்தில் முதலாவது பாகம் 163வது பக்கத்தில் சதுத்ரதுன்ன அர்பன் என்ற ஒரு வாசகம் வந்திருக்கிறது. அந்த அரபிய தூதர்களுக்கெல்லாம் இறுதியாக முத்திரையாக இவர் இருப்பார். யார் அவர்? அவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த வேதத்தில் அர்பன் என்ற ஒரு வாசகத்தை படிச்சிருந்த அந்த பாதிரியார் இவர் ஒரு இறுதியான தூதராக இருக்கலாம், அந்த அறிகுறி இவரிடத்தில் இருக்கிறது, அதனால இவர் ஒரு நபியாக இருக்கலாம், பாதுகாப்பாக நாட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று அந்த வியாபார கூட்டத்திலே சொல்லி அனுப்புகிறார். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இறுதியாக வரக்கூடிய தூதர்களுக்கெல்லாம் முத்திரையாக இருப்பார் என்ற அந்த ரிக்வேதத்தினுடைய அந்த வாசகம் அல் குர்ஆனில சூரத்துல் அஹ்ஸாப் 40வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த ரெண்டுக்கும் ஒப்பாகிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில சொல்லி காட்டுகிறான், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலல்லாஹ் வ காத்தமன் நபியீன். மா கான முஹம்மதுன் அபா அஹதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் தந்தையாக இருக்க மாட்டார். இதுல பல அர்த்தங்கள் இருக்கிறது. தந்தையாக இருந்தார், ஆனால் சிறு வயதிலேயே பிள்ளைகள் மரணித்து விட்டார்கள். காசிம், இப்ராஹிம் போன்றவர்கள் சிறு வயதிலேயே மரணித்து விட்டார்கள். அரபு நாட்டினுடைய வளமை என்ன? அந்த நாட்டில் அரசாட்சி இப்பொழுதும் இருக்கிறது. ஒரு மன்னன், ஆட்சியாளன் மரணித்து விட்டால் அந்த இடத்துக்கு அவருடைய மகன் வருவார். அவர் மரணித்து விட்டால் அவருடைய மகன் அந்த இடத்துக்கு ஆட்சியை பிடிப்பார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன்மார்கள் உயிரோடு இருந்து ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டிருந்தால் அந்த நபித்துவம் யாருக்கு போகணும்? ரசூலுல்லாஹ்வுடைய மகனுக்கு போகணும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? சிறு வயதிலேயே மரணிக்க செய்து விட்டான். அதனால அல் குர்ஆன் சொல்லுகிறது, மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும், உங்களுடைய ஆண்கள்ல யாருக்கும் முஹம்மது என்று சொல்லுகிறவர் பாப்பாவாக இல்ல, தந்தையாக இல்ல, வலாக்கின் ரசூலல்லாஹ் என்றாலும் அவர் ஒரு இறை தூதர்.
வகாத்தமன் நபியீன், நபிமார்களுக்கெல்லாம் இறுதியாக இருப்பார், கடைசியாக இருப்பார் என்ற அல் குர்ஆன் வசனம் சூரா அஹ்ஸாபினுடைய 40வது வசனத்திலே பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு நீண்ட வரலாறாக இருந்தாலும் சுருக்கமாக தொட்டுக்கொண்டு செல்கிறேன். இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதிலே நபித்துவத்தை அடைகிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நபித்துவத்தை கொடுத்து ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறார்கள். கூலு லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், கலிமாவை சொல்லுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க, வெற்றி அடைவீங்க. எந்த உள்ளங்கள், எந்த நாவுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல் அமீன் என்று சொன்னார்களோ, அஸ்-சாதிக் என்று சொன்னார்களோ, அதே நாவுகளினால் ரசூலுல்லாஹ் ஆதா மஜ்னூன், நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர் ஒரு பைத்தியக்காரர். யா முஹம்மது, ஏ முஹம்மதே, நீங்க ஆட்சி அதிகாரத்தை விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தருகிறோம். இந்த நாட்டில, இந்த ஊரில அழகான யுவதிகளை விரும்புகிறீர்களா? பெண்களை விரும்புகிறீர்களா? உங்களுக்கு பெண்களை திருமணம் முடித்து தருகிறோம். நீங்க கொண்டிருக்கிற கொள்கையை, ஏகத்துவத்தை சொல்லாதீங்க. வளமையாக எதை நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோமோ அதைத்தான் நாங்க செஞ்சு கொண்டிருப்போம். புதியதொரு மார்க்கத்தை சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த சமூகத்தில் உள்ள மக்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் உரசி பாருங்கள். எங்களுடைய நிலைமை என்ன? எங்களுடைய நிலைமை என்ன? குடும்பம் குடும்பமாக ஒற்றுமையாக இருப்போம். குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணான ஒரு காரியம் ஒரு இடத்தில் நடைபெறுகிறது, அதை தட்டி கேட்டால், அதை எடுத்து சொன்னால் குடும்பம் பகைத்து விடுவார்களோ, எங்களை ஒதுக்கி விடுவார்களோ என்ற அச்சத்தினால் உண்மையை சொல்லாத உள்ளங்கள், படித்தவர்கள் எத்தனையோ பேர் நம்முடைய சமுதாயத்திலே இருக்குகிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை அரவணைத்தார்கள், பாசத்தோடு பார்த்தார்கள். ஆனால் ஏகத்துவத்தை சொல்லுவதில், சொல்லக்கூடிய முறையில் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து சொன்னார்கள். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளாரை நேசிப்பது குற்றமா என்று கேட்டால் குற்றம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை யாரெல்லாம் தேடி தேடி பின்பற்றுவார்களோ உண்மையான நேசத்துக்குரியவர்கள் அவர்கள்தான், உண்மையான முஹப்பத்துக்குரியவர்கள் அவர்கள்தான். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கள் இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கள் இல்ல, எல்லாத்தையும் தூக்கி வீசிவிட்டு ரசூலுல்லாஹ் காட்டாத வழிமுறைகளை, பித்அத்துகளை இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்ற பேர்வையில், நேசிக்கிறோம் என்ற போர்வையில் எத்தனையோ ஊர்களில் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பின்பற்றுவதற்கு தகுதியானவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். சூரா அஹ்ஸாப் 21வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய வழிமுறை, பின்பற்றுவதற்கு அழகிய வழிமுறை ரசூலுல்லாஹ்வுடைய இடத்திலே தான் இருக்கிறது. நீங்க அவரை பின்பற்றுங்க, நீங்க அவரை ஃபாலோ பண்ணுங்க என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது என்று சொன்னால், அல் குர்ஆன் எதை சொல்லுகிறதோ, அல் ஹதீஸ் எதை சொல்லுகிறதோ அந்த அடிப்படையில் நேசத்துக்குரியவர்களாக நானும் நீங்களும் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினோம் என்று சொன்னால் அது தவறு கிடையாது. ஆனால் அதை மீறி ஒருவர் ரசூலுல்லாஹ்வை நேசம் கொள்ளுகிறோம் என்று ரசூலுல்லாஹ் காட்டாதவைகளை பின்பற்றினால் அவைகளை தட்டி கேட்க வேண்டும், அவைகளை சுட்டி காட்டுவது பொறுப்பு என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரா ஆல இம்ரான் 31வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, குல் நபியே நீங்க சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்ற சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை பின்பற்றுங்கள், யுஹ்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்ப அல்லாஹ்வை நாங்க நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை பின்பற்ற வேண்டும். அதுக்கு ஒரு அழகிய உதாரணம் தான் இன்றைக்கு ரபியுல் அவ்வல் மாதம் 12வது நாளையில் விட்டிருக்கிறோம். எத்தனையோ பள்ளி வாயில்களில் ரபியுல் அவ்வல் முதல் பிறை தென்பட்டு விட்டால் 12 நாள் வரைக்கும் மௌலூதுகள் ஓதக்கூடிய அவைகளையும் பள்ளி வாயில்களையும்
தக்கியாக்களையும் தரீக்காக்களையும் பார்க்குகிறோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சாதாரண மனிதனாகத்தான் பிறக்குகிறார்கள். ஆனால் அவர்கள் பிறந்ததில் ரபியூனில் அவ்வல் 12லையா 13லையா 15லையான்னு கருத்து வேறுபாடு இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹ் பிறந்ததுக்கு பின்னால 40வது வயதுதான் நபியாக தெரிவு செய்யப்படுகிறார். அதனால சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு தெரியாது இது ஒரு முஹம்மது ஒரு நபியாகத்தான் பிறக்க போகிறார், பிறந்திருக்கிறார். அப்படி தெரிந்திருந்தார் அவருடைய வரலாறுகளை அக்கிவேர் ஆணிவேராக அப்படியோ பாதுகாத்திருப்பார்கள். யாருக்கும் தெரியா முஹம்மது ஒரு ரசூலாக தெரிவு செய்யப்பட போகிறார். ஆனால் மரணித்த திகதி ஊர்ஜிதம். ஏன்? நபியாக இருந்துதான் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்துதான் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 63வது வயதில் ரபியுல் அவ்வல் மாதம் 12வது நாள். நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ்வின் மீது முஹப்பத் என்று சொன்னால், அன்பு இருக்கிறது என்று சொன்னால், நேசம் இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் அவர்கள் பிறந்த தினத்தையா கொண்டாடுகிறீர்கள் அல்லது மறைந்த தினத்தையா கொண்டாடுகிறீர்கள்? அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, படித்த ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். படித்த ஒவ்வொருவர்களும் சிந்திப்பதற்காக வேண்டி கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய முறை, அதாவது புகாரியில 15வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். நீங்க உண்மையான நேசர்களாக, உண்மையான விசுவாசிகளாக மாற மாட்டீங்க. எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி. உங்களோட பெற்றார்கள், உங்களோட உம்மா வாப்பாவை விட ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும். வவலதிஹி, நீங்க பெற்றெடுத்த உங்களோட பிள்ளைகளை விட ரசூலுல்லாஹ்வை நீங்க நேசிக்கணும். வன்னாஸி அஜ்மஈன், உலகத்திலே உள்ள எல்லா மனிதர்களை விடவும், உம்மவை விட, வாப்பவை விட, தான் பெற்ற பிள்ளைகளை விட, தன்னுடைய உறவுக்காரர்கள், சாச்சாவா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், மாமியா இருக்கலாம், மதினியா இருக்கலாம், எங்களோட இரத்த பந்தங்கள், உறவுக்காரர்கள், வன்னாஸி அஜ்மஈன், அனைவரையும் விட நீங்க ரசூலுல்லாஹ்வை நேசத்துக்குரியவர்களாக, விருப்பத்துக்குரியவர்களாக ஆக்கிக் கொள்ளாத வரைக்கும் நீங்க உண்மையான முஃமின்களாக மாற முடியாது. இப்ப நாங்க ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்றால், நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ்வினுடைய முக்கியமான ஒரு சுன்னா தாடி வளர்ப்பது. இன்னைக்கு எத்தனை பேர் தாடி வளர்க்கிறோம்? மௌலிது ஓதுகிற சபைகளை சென்று பாருங்கள், வலி வலித்து, அதாவது மொட்டையாக தாடி இருக்காது, மௌலூத ஓதுவாங்க, பாடல்களை படிப்பாங்க, கவிதைகளை படிப்பார்கள். கேட்டா சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வின் மீது முஹப்பத் வைத்திருக்கிறோம். இந்த ஏகத்துவவாதிகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை நேசிக்க மாட்டார்கள், ரசூலுல்லாஹ்வை நேசிக்க தெரியாது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், நேசியுங்கள், வரம்பு மீறி நேசிக்காதீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா தாடியை வளர விடுங்க. இரண்டாவது கட்டம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஆடை அணியும் பொழுது கரண்டைக்கு கீழால ஆடை அணியாதீங்க. யாருடைய ஆடை கரண்டைக்கு கீழால இருக்குமோ அவருடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என்று எச்சரித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு எத்தனை பேர் ரசூலுல்லாஹ்வின் மீது மௌலிது ஓதக்கூடியவர்கள், அவர்கள் மீது கந்தூரி ஓதக்கூடியவர்கள், அவர்கள் மீது பாடல் பாடக்கூடியவர்கள், அவர்கள் மீது கசீதாக்கள் படிக்கக்கூடியவர்களுடைய ஆடையை பார்த்தா கரண்டைக்கு கீழே இருக்கும். குறைஞ்சபட்சம் ஃபர்லான தொழுகையாவது தொழுகிறார்கள் என்றா இல்லை. என்ன முஹப்பத் சகோதரர்களே, இது என்ன முஹப்பத்? அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நம்ம ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்றால், அவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் முறையாக நேசிக்க வேண்டும். அதனால தான் பார்க்கிறோம், அன்றைய சஹாபாக்கள் முறையோடு நேசித்தார்கள், முறையோடு நேசித்தார்கள். எந்த அளவு கண்டால், உஹது யுத்தம், உஹது யுத்தத்தில் தன்னுடைய கணவன், தன்னுடைய தந்தை, தன்னுடைய சகோதரர் எல்லோருமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து உஹது யுத்தத்துக்கு போறாங்க. உஹது யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு தோல்வி கிடைக்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல்லும் ஷஹீதாக்கப்படுகிறது. இந்த செய்தி
ஒரு பெண்மணிக்கு எட்டுகிறது. கணவனையும் தன்னுடைய சகோதரரையும் தன்னுடைய தந்தையையும் அனுப்பி வைத்த அந்த பெண்மணிக்கு எட்டுகிறது, உஹது யுத்தத்தில் தோல்வி கிடைத்து விட்டதாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நேசம். யுத்த களத்தை முடித்துவிட்டு சஹாபாக்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்மணி ஓடோடி செல்லுகிறார். வருகின்ற நபித்தோழர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஓடோடி சென்று கேட்கிறார், யுத்தத்துக்கு சென்றவர்கள் எல்லாம் மீண்டு வருகிறார்களா? வந்த சஹாபி ஒருவர் சொல்லுகிறார், உங்களோட அதாவது கணவன் இந்த யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், உங்களோட பிள்ளை உங்களோட மகன் இந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், உங்களுடைய இரத்த உறவு உங்களோட சகோதரன் இந்த உஹது யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அந்த பெண்ணினுடைய கவலை என்ன தெரியுமா? பாருங்க எந்த அளவுக்கு நேசம். கணவனோட நேசம் இருக்கணும், குழந்தைகளோட பிள்ளையோட நேசம் இருக்கணும், சகோதரர்களோட நேசம் இருக்கணும். ஆனால் அந்த பெண்மணி இந்த ஹதீஸை நிலைநிறுத்துகிறார். அந்த பெண் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இவையெல்லாம் அற்பமானது இந்த உலகத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உஹது யுத்தத்தில் மீண்டு வருகிறார்களா? உயிரோடு வருகிறார்களா? என்ற பிள்ளையை இழந்தாலும் பிரச்சனை இல்லை, என்ற வாப்பாவை இழந்தாலும் பிரச்சனை இல்லை, என்ற சகோதரனை இழந்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விடக்கூடாது. இந்த உலகத்தில் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை என்று அந்த பெண்மணி சொன்ன செய்தியை புகாரியில 4084வது ஹதீஸாகவும் முஸ்லிம்ல 1489வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் நம் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதில் குற்றம் இல்லை, ஆனால் வரம்பு மீறி நேசிக்க கூடாது. அது எப்படி நேசிக்கிறார்கள் வரம்பு மீறி என்பதனை இரண்டாவது உரையிலே பார்க்கும்போது வரைக்கும் நம்முடைய உடம்பில் உயிர் இருக்கும் வரைக்கும், உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முறையாக நேசித்து அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை முறையாக பின்பற்றி சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரம்பு மீறி நேசிக்கலாமா என்ற ஒரு தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திற்குள் குறுகிய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அன்புக்குரிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்குகிறோம் என்ற போர்வையில் இன்றைக்கு அதிகமான இடங்களில் பள்ளி வாயில்களில் மீலாத் விழா, பிறந்த தின விழா என்று கொண்டாடுகிறார்கள். இது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய ஒரு வழிமுறையா? மீலாத் விழா என்றால் என்ன? நம்ம இன்றைக்கு பிறந்த தினம் என்று சொல்லுகிறோம். எங்கட பிள்ளை ஒரு வருடத்தை அண்மித்தால் அந்த பிள்ளைக்கு பர்த்டே கொண்டாடுகிறோம். அதை தவறு என்று சொல்லுகிற நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த தின விழாவை ஏற்பாடு செய்து நிகழ்ச்சிகள் செய்து பாடல்கள் பாடி கொண்டாடுகிறோம். இது சரியா என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் இதை அனுமதிக்கல்ல. அதுக்கு ஒரு விடையை சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழுகிற நேரத்தில் அவர்கள் சொல்லல்ல, எனக்கு நீங்க பர்த்டே கொண்டாடுங்க, ஆனா நாங்களாக கொண்டாடணும் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்துக்கே ஒரு அருட்கொடை தானே, அவர்கள் இந்த உலக தலைவர் தானே, அதனால் அவர்கள் வாழுகிற காலத்தில் கொண்டாடல, அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் நாங்கள் நேசம் வைக்கிறோம் என்ற போர்வையில் அவர்களுக்கு மீலாது விழா கொண்டாடினால் தப்பா அப்படின்னு சொல்லுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, புகாரியில 3445வது ஒரு செய்தி எங்களுக்கு பாடமாக அமைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், லா தத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம் ஃபஇன்னமா அன அப்துஹு ஃபகூலு அப்துல்லாஹ் வ ரசூலுஹு. என்ன சொன்னார்கள்? லா தத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம். நஸாராக்கள் ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரம்பு மீறி கொண்டாடினார்கள். அவர்களை கடவுளுடைய அந்தஸ்துக்கு கொண்டு வந்தார்கள்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய ஒரு தூதர், ஒரு நபி என்பதனை நானும் நீங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் அல்லாஹ்வினுடைய ஒரு குமாரர். இன்றைக்கும் இயேசு, அதாவது கிறிஸ்தவர்கள் அவரை ஒரு கடவுளாக வைத்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கென்று ஒரு தனி இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கென்று ஒரு கட்டிடத்தை கட்டியிருக்கிறார்கள். அவருக்கென்று ஒரு சிலையை வடித்திருக்கிறார்கள். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா தத்ருனி லா தத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம். மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரம்பு மீறி அவர்களை நேசித்தது போல், அவர்களை கொண்டாடியது போல் நீங்க என்ன கொண்டாடிடாதீங்க. இந்த ஒரே ஒரு ஹதீஸ் போதும் சகோதரர்களே சான்று. நீங்க கொண்டாடிடாதீங்க. எனக்கு நீங்க விழாக்கள் கொண்டாடிடாதீங்க, விளக்குகள் பத்த வைத்திடாதீங்க, கவிதைகள் பாடிவிடாதீங்க என்று சொல்லிட்டு ஃபஇன்னமா அன அபுதுஹு, நான் யார் தெரியுமா? ஒரு அடிமை வாப்பா, நான் ஒரு அடியான், அல்லாஹ்வினுடைய ஒரு இறை நேசர் என்று சொல்லிட்டு ஃபகூலு, நீங்க அப்படி சொல்லணும்டா சொல்லுங்க, அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு ரசூல், ஒரு அடிமை என்று சொல்லுங்கள் என்ற செய்தியை புகாரியில 3445வது செய்தியாக பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இவர்களுக்கெல்லாம் மௌலூது ஓத தெரியாது, கந்தூரி ஓத தெரியாது, மீலாது விழா கொண்டாட தெரியாது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்குகிறார்கள் இல்லையா? அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு குறுகிய பதில் என்ன தெரியுமா? யாருக்கும் தெரியாமல் அல்ல. நாங்களும் ஒரு காலத்தில் மௌலூது ஓதினோம். மௌலூது ஓத தெரியாமல் அல்ல. என்னுடைய நண்பர்களும் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். என்னுடைய கலாசாலையில் படித்தவர்களும் இருக்கிறார்கள். கேட்டு பாருங்கள். உங்களுக்கு கவிதை படிக்க வேண்டுமா, மௌலூது ஓத வேண்டுமா, தாராளமாக திறன்பட ஓதுவோம். ஏன் விட்டு விட்டோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல செல்லல்ல, அதாவது செய்ய சொல்லல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு வழிமுறையை காட்டல்ல என்பதற்காக வேண்டித்தான். அவர்கள் மாத்திரமா? அவர்களுக்கு பின்னால வந்த சஹாபா, கலீஃபாக்கள், 4 கலீஃபாக்கள் எங்களுக்கு தெரியும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் தங்களுக்காக வேண்டி பர்த்டே, மீலாத் விழா கொண்டாடலாட்டி அவர்களுக்கு பின்னால வந்த 4 முக்கியமான இமாம்கள். இமாம் அபூபக்கர் அலி கொண்டாடினார்களா? இமாம் உமர் அலி கொண்டாடினார்களா? இமாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டாடினார்களா? அலி ரலியல்லாஹு அன்ஹு கொண்டாடினார்களா? இல்லை சகோதரர்களே. அதே போல 4 இமாம்கள். இன்றைக்கு நம்முடைய நாட்டிலும் சிலர்கள் இமாம்களை பின்பற்றுவார்கள். அதிலே முக்கியமாக அந்த இமாம்களில் ஹனஃபி இமாம், ஹன்பலி இமாம், மாலிகி இமாம், நம்முடைய நாட்டிலே பின்பற்றக்கூடிய ஷாஃபிஈ இமாம். இந்த 4 இமாம்களும் ரசூலுல்லாவின் பெயரால் மீலாத் விழா கொண்டாடினார்களா என்றால் இல்லவே இல்லை சகோதரர்களே. அவர்கள் கொண்டாடல்ல, அவர்கள் இந்த வழிமுறையை காட்டல்ல, ரசூலுல்லாஹ் காட்டல்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால வந்த ஆட்சியாளர்கள் 4 அந்த கலீஃபாக்களும் காட்டல்ல, அதுக்கு பின்னால வந்த 4 இமாம்களும் காட்டல்ல. அப்படி என்றால் இது எங்கிருந்து உருவாகியது? இதுதான் பித்அத் என்று சொல்வது. ரசூலுல்லாஹ் காட்டாத வழிமுறை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டாத வழிமுறையை நீங்கள் ஒவ்வொருவர்களும் பின்பற்றி விடாதீர்கள், அவைகள் நிராகரிக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும், எந்த ஒரு வழிமுறையும், எந்த ஒரு சான்றிதழும் இல்லை. அதனால அவைகளை தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த கருத்தில் யாராவது இருந்தால் அதுக்கு எந்த ஒரு சான்றும் இல்லை. ஆனால் நபிகளாரை நேசிக்க வேண்டுமா என்று கேட்டால் கண்டிப்பாக நேசிக்கணும். அதுக்குரிய வழிமுறைகளைத்தான் சில, அதாவது உதாரணங்களோடு முதலாவது உரையில் சொன்னேன். எனவே விநேசிக்க வேண்டும். வரம்பு மீறி ரசூலுல்லாஹ் காட்டாத அளவில் அவர்களுக்காக வேண்டி கபர்களை கட்டி, அங்கே சந்தன குச்சிகள் பத்த வைத்து, அங்கே விளக்குகள் ஏற்றி, அந்த இடத்தில் யாசீன்களை ஓதி ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்ற போர்வையில் பித்அத்துகளை செய்து விடாதீர்கள். இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த மார்க்கம். அல்லாஹ் எப்படி இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதரின் ஊடாக எங்களுக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த அடிப்படையிலே செய்ய வேண்டும். இந்த மௌலூது கிதாபுகளை பொறுத்தமட்டில் அதில் ஏராளமான கட்டப்பட்ட கதைகள்,
சிறுக்கான வார்த்தைகள் இருக்கிறது. அதுல ஒன்றே ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். இந்த 12 நாளும் சுபஹான மௌலூத் என்று ஓதுறோம் இல்லையா, அந்த மௌலூத் கிதாபிலே வருகிற ஒரு வாசகம் தான் அந்த கஃபாருல் ஹதாயா வத்துனூபில் முபிகாத்தி. சுபஹானல்லாஹ். அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த கஃபாருல் ஹதாயா, நபியே நாயகமே, நீங்க தான் பாவங்களை மன்னிக்க கூடியவங்க. துனூபி, அதாவது தவறுகளை, துனூபில் மூபிகாத், மறைமுகமாக செய்யக்கூடிய அந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவர்கள் நீங்கள் தான். அந்த கஃபாருல் ஹதாயா, தவறுகளை தப்புக்களை மன்னிக்க கூடியவர்கள் நீங்கள் தான் யா ரசூலல்லாஹ் என்று பாடுகிறோமே. நான் கேட்குகிறேன், தவறுகளை மன்னிப்பது ரசூலுல்லாவா அல்லாஹ்வா? யார் மன்னிப்பது? இது மாதிரி ஏராளமான செய்திகள் இருக்கிறது. ஒன்றே ஒன்று தான் முன் வச்சேன். அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழுகிற நேரம் நானும் நீங்களும் குறுகிய காலம், இன்றோ நாளையோ மரணத்தை அடைய போகிறோம். அதனால அல்லாஹு தஆலா தந்திருந்த இந்த அவகாசத்தை நம்ம அழகிய முறையில் கழித்திருப்போம். இல்லை என்றால் எதிர்காலத்தில் தர இருக்கிற சந்தர்ப்பங்களை குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணான அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்து விடாமல் அன்பு வையுங்கள். பாசத்தோடு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை தேடி தேடி படியுங்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுங்கள். நிச்சயமாக நாளை மறுமையில் அதுதான் எங்களுக்கு உதவியாக இருக்கும், கை கொடுக்கும் என்ற செய்தியை சொல்லி நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரை சரியான முறையில் பின்பற்றிய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும், என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள், என்னுடைய உறவுகள் உங்களுடைய உறவுகள், நம்மை விட்டு மறைந்து மண்ணறையிலே வாழுகிற நம்முடைய தாய் தந்தையர்கள் உறவுகள் அனைவரையும் யா அல்லாஹ் பொருந்திக் கொண்டு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லுகிற சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.